ப்ளஷர் பற்றி ஃபஸ்ட் எபிசோடில் நான் பேசினேன். ஸோ ப்ளஷர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து தப்பாக தெரியாது. ஸோ ப்ளஷர் இட் செல்ஃப் இட்ஸ் நாட் அ ராங் வேர்ட். ப்ளஷர் நம்ம எல்லாருமே அனுபவிக்கலாம். பட் வி ஷுட் நோ தி லிமிட் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அப்படி அந்த லிமிட் தெரியலை அப்படின்னா அந்த ப்ளஷர் நம்மளை கொண்டு போய் அடிக்ஷன்லையும் ஒரு பாண்டேஜ்லையும் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நான் பேசினேன். ஸோ வி ஷுட் சே நோ டு ப்ளஷர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஈஸி டு சே நோ டு ப்ளஷர். ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ், இவங்க எல்லாருமே அது எல்லாமே டே டு டே லைஃப்பில் அவங்க இதை அனுபவிக்கும் பொழுது நான் வந்து ஏன் அதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். யூ ஷுட் நோ த வை வெரி கிளியர். ஏன் அப்படிங்கிற அந்த அந்த கொஸ்டனுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி சே நோ டு ப்ளஷர். ஸோ பைபிளில் வந்து ஒரு ஃபேவரட் கேரக்டர் வந்து மோசே. மோசேயை பற்றி ஹீப்ரூஸ் 11 இப்படியா போட்டிருக்கு. மோசே வந்து ஹீ செட் நோ டு அ ப்ளஷர். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அவர் வெறுத்து தம்முடைய ஜனங்களோடு அவர் வந்து இந்த பாடுகளை அனுபவிக்க அவர் வந்து அதை அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ செட் நோ டு த ஃப்ளீட்டிங் ப்ளஷர்ஸ் ஆஃப் சின். எப்படி அவரால் ஒரு ப்ளஷருக்கு வந்து நோ சொல்ல முடிஞ்சுது? இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ பேசுகிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். பட் வென் இட்ஸ் கம்ஸ் டு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஷருக்கு வந்து நோ சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் மோசஸ் வந்து அழகாக போட்டிருக்கு. அவர் வந்து ஃப்ளீட்டிங் ப்ளஷர்ஸ் ஆஃப் சின்னை வந்து அவர் வந்து வேணான்னு சொன்னார். அவர் வந்து ஒரு அரண்மனையில் இருக்கிறார், ஒரு பேலஸில் எஜிப்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒருத்தரால் வந்து எப்படி ப்ளஷர் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு அதுக்கு நோ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் அவருக்கு வந்து பர்பஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஒருத்தனுக்கு பர்பஸ் கிளியராக தெரிஞ்சால் மாத்திரம்தான் அவன் ப்ளஷருக்கு வந்து நோ சொல்ல முடியும். மோசேக்கு அவருடைய பர்பஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர்கள் வந்து துன்பப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீ நோஸ் வேர் ஹீ கேம் ஃப்ரம். அவர் வந்து ஃபாரோவை சார்ந்தவர் அல்ல, எஜிப்தை சார்ந்தவர் அல்ல. அவர் வந்து ஒரு ஹீப்ரூ, அவர் எபிரேயன். எங்கேருந்து வந்தார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி மோசேக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஹீப்ரூஸ் சாப்டர்லேயே 2 வருஷம் மேலே பார்த்தோம் அப்படின்னா மோசேனுடைய பேரண்ட்ஸை பற்றி போட்டிருக்கு. விசுவாசத்தினாலே மோசேனுடைய பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு பார்வோனுடைய சட்டத்துக்கும் பயப்படாமல் அந்த பிள்ளையை வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ எதுக்கு ஒழித்து வைத்தாங்க அப்படின்னு பார்த்தா நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஹீ இஸ் அ பியூட்டி, அது அழகான குழந்தைங்கிறதுக்காக ஒழிச்சு வைக்கல. பட் இஃப் யூ சி டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஹீ இஸ் நாட் அ ஆர்டினரி சைல்டு. பக்கத்து வீட்லேயும் குழந்தை பிறந்திருக்குதான், உண்மைதான். ஆனால் மோசே வந்து இஸ் நாட் ஆர்டினரி சைல்டு. எல்லாரை போல அவன் கிடையாது. he was a chosen by God. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன். இவனை கொண்டு தான் வந்து ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வந்து வெளியே கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிளில் வந்து மோசேயோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஆண்டவரோ இல்லை தூதரோ போய் சொன்னதை நம்ம பார்க்க முடியாது. பட் ஐ பிலீவ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. சொன்னதுனால தான் அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் மோசேயோடைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி இவன் தான் நாளைக்கு பெரிய ஆளாக மாறி ஒரு லீடராக மாறி இந்த ஜனங்களை எல்லாம் இவன் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா மோசேயோடைய வீட்டில் 3 மாதம் அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. ஸோ அந்த நைல் ரிவரில் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்லாம் ரெடி பண்ணி அவங்க கொண்டு போய் பிளான்லாம் பண்ணி, அது நீங்கள் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. ஸோ அங்கே போய் செட் பண்ணுறாங்க. ஃபேரோவுடைய டாட்டர் வராங்க. அப்போது மிரியாமை தூரத்தில் நிப்பாட்டுறாங்க. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இந்த குழந்தைய பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு இறக்கம் வருது. ஸோ அப்போ அந்த கரெக்டான டைமில் மிரியாம் போயிட்டு உங்களுக்கு இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹீப்ரூ மதரை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக யோக்கபேத்தா, அதாவது மோசேயோட அம்மாவே போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஃபாரோ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நீ எனக்காக நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான். மோசே நடக்கிற ஒரு வயசாகும் பொழுது, அந்த ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும் பொழுது கொண்டு போய் திருப்பி போய் எகிப்தில் விடணும். ஸோ அது வரைக்கும் இந்த மோசே வந்து அவங்க அம்மா கூட வீட்டில் இருக்க போகிறான். பட் ஐ பிலீவ் மோசேக்கு வந்து பால் மட்டும் அவங்க ஊட்டி, பாலும் சோறு மட்டும் அவங்க ஊட்டி வளர்க்கல, கூட சேர்த்து அவனுடைய பர்பஸையும் ஊட்டிட்டாங்க. பர்பஸையும் தேவனுடைய திட்டத்தையும் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க. மோசே, யூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு எஜிப்த் ஆர் ஃபேரோ. நீ வந்து எபிரேயரில் எங்களில் ஒருத்தன். உன் மேலே தேவனுடைய திட்டம் இருக்குது. உன்னை கொண்டு ஆண்டவர் இப்படி செய்ய போகிறாரு. அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனால் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம பேசுகிற எல்லாமே புரியுது. ஸோ அதனால மோசேக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் அரண்மனையில் போய் விட்டுட்டாங்க.
நல்லா புரிஞ்சுக்கணும், மோசேக்கு சின்ன வயசில் அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம், நீ யார், உன் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அவன் வந்து அவன் ப்ளஷரை பார்த்தோ, அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு அந்த 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 பேலஸில் இருக்கிற விஷயங்களை பார்த்தோ அவன் வந்து மயங்கி போல. அவனுக்கு கிளியராக தெரியும், இதெல்லாமே இருக்கட்டும், பட் என்னோட நோக்கம், என்னோட பர்பஸ் வந்து இது கிடையாது. ஐம் நாட் பிலாங்ஸ் டு திஸ் பிளேஸ். என்னோட பிளேஸ் வந்து அங்கே இருக்குது, என்னோட பர்பஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு கிளியராக அவன் வந்து அவனால் சொல்ல முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஹி நோஸ் இஸ் பர்பஸ். ஸோ அப்போது அஸ் அ பேரண்ட், இப்போ நீங்கள் ஒரு பேரண்டிங் லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த குட் பீரியட். ஏன்னா ஸ்கூலிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க உங்களை விட்டு தூரம் போக வேண்டியது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டைம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ஸ் வந்து டீனேஜர் ஆகிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ண முடியாது. தே பிகம் அன்டீச்சபிள். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையும் அவங்களுடைய நோக்கத்தை, பர்பஸை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து மிக மிக அவசியம். இந்த டைமில் நீங்கள் அவங்கள விட்டுட்டு அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க இஷ்டப்பட்டதை, ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வச்சு நீங்கள் அவங்கள வளர்த்து பெரியால் ஆக்கலாம். பட் இஃப் யூ ஃபெயில் டு டீச் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்யூச்சர் எந்த மாதிரி போகும்னு எனக்கு தெரியாது. அவங்க மேபி ஃப்யூச்சரில் பர்பஸை விட்டுட்டு ப்ளஷர் அவங்க சூஸ் பண்ணலாம், பாண்டேஜஸ், அடிக்ஷனுக்குள்ளே போய் அவங்க மாட்டலாம். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதான் பைபிளும் சொல்லுது, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நீ நடக்கும்போதும், நீ படுக்கும்போதும், நீ வீட்டில் இருக்கும்போது நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீ அவனுக்கு வந்து நீ பேசு அப்படின்னு பைபிளில் ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து வர ஜெனரேஷன் தே டோன்ட் நோ, தே வில் ஆஸ்க் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்பாங்க. தேவனை பற்றி அறியாத ஒரு சந்ததி எழும்பும், பர்பஸை ஃபுல்லாக மறந்து அவங்க வேற ஒரு ட்ராக்ல அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுடைய பேரண்டிங்கில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு யூத் லீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற யூத்துக்கு, நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தால் உங்கள் சண்டே ஸ்கூல் கிட்ஸ், நீங்கள் பாஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுங்க. அவங்க பர்பஸ் என்ன, வி ஆர் நாட் அ ஆர்டினரி சைல்டு. நம்ம உலகத்தில் உள்ளவங்க மாதிரி நம்ம கிடையாது. அவங்க தே மே சூஸ் டிஃப்ரெண்ட் ட்ராக், பட் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளுடைய ஆண்டவர் யார். ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளியராக சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவனுடைய கண்ணுக்கு பர்பஸை நீங்கள் கிளியராக காட்டினீங்கன்னா தான் ப்ளஷருக்கு அவனால் நோ சொல்ல முடியும். ஸோ பர்பஸே இல்லாமல் எதுக்கு நான் ப்ளஷருக்கு நோ சொல்லணும், சும்மா நீ இப்போ ப்ளஷருக்கு வந்து நோ சொல்லணும், நீ பாவம் செய்யக்கூடாது, நீ அடிக்ஷனுக்குள்ளே போகக்கூடாது, நீ லஸ்ட்டை வந்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரியாது. பட் ரேதர் எதுக்கு நம்ம நோ சொல்லணும், ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம், இதை நம்ம போய் அடையணும், ஸோ உன் மேலே தேவனுடைய திட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான அடிக்ஷனுக்கும் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து ஈஸியாக நம்ம அதில் போய் விழாமல் நம்மளோட ரைட் ட்ராக்கில் அந்த பர்பஸை வந்து பர்சியூ பண்ணுறதுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸில் வந்து நான் இப்போ பர்பஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஸோ பர்பஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், பட் வாட் இஸ் த பர்பஸ் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த நோக்கத்தை, அந்த பர்பஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி there are 3 types of purposeன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் பர்பஸ், அல்டிமேட் பர்பஸ் அண்ட் யூனிக் பர்பஸ். ஸோ இந்த பர்பஸை பற்றி நான் இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோடில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். எஸ்பெஷலி உங்களோட யூனிக் பர்பஸை, எல்லாருமேலேயும் தேவன் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, ஆனால் அதை தாண்டி எனக்குன்னு தனிப்பட்ட யுனிக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு டாக் இன் த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீரீஸ். ஸோ அதில் வந்து ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ அது ஒரு டூல். ஸோ அந்த அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணும்பொழுது யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யோர் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு.